உங்களுக்கு அறிவோ அறிவுனே? அடே, எனக்கு இருக்கிற அறிவுக்கு இந்த ஆளினார் அழகுராஜா அமெரிக்காவில இருக்க வேண்டியவன்டா. ஏதோ என் கஷ்ட காலம் இந்த வரப்பட்டிக்காட்டுல வந்து பழனியப்பன் சைக்கிள் வீலுக்கு பெண்ட் எடுக்கிறேன். வீலா இது வில்லு மாதிரி இருக்கு. அண்ணே, நீங்க பெரிய ஆளுண்ணே. உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. இது எல்லாம் நீ போய் சொல்லணும்டா. ஆம்பளைங்கிட்ட சொல்லணுங்கிறது முக்கியம் இல்ல, நம்ம ஊர் பொம்பளைங்கிட்ட போய் சொல்லணும். அம்மா, அக்கா, தங்கச்சி, அழகராஜன் ஒரு கெட்டிக்காரரு, பெண்ட் எடுக்கிறதுல வீல் நிமித்துறதுல ஒரு வல்லவரு, அவர் ஒரு நல்லவரு, இப்படி எல்லாம் போய் சொல்லணும். டேய், நான் ஒரு சிற்பி மாதிரிடா. எப்படி செதுக்கிறேன் பாத்தியா? இந்த ஊர்ல உன்னை யாருமே கிட்ட சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. என்ன கிட்ட வந்தா நீ கடிச்சு போடுவேன். அப்படி இருந்து உன்னை ஏன் நான் சேர்த்து வச்சிருக்கேன்? இது எல்லாம் போய் சொல்ல வேண்டியதான். ஏண்டா பல்லு விளக்கலையா? விளக்கிட்டே. அதான் இப்படி நாருது. என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு விளக்கனா இப்படித்தான்டா. வீட்டுல ஒரு அழகான சம்சாரம் இருக்கும் போது வெளியில ஒரு 50 வயசுல ஒரு அம்மா புடிச்சிட்டீங்களாமே. இது உனக்கு தெரிஞ்சு போச்சா? அடே, லவ்ஸுக்கு வயசு வித்தியாசமே கிடையாது. எந்த வயசுலயும் லவ்ஸ் வரலாம். இப்போ ஆலையில ஓடுற கரும்புல அடிக்கரும்பா இருந்தா என்ன, நுனிக்கரும்பா இருந்தா என்ன? நமக்கு வேண்டியது வெள்ளம் தானடா கோமடி தலையா. ஆமா, அந்த அம்மா என்னமோ ஊமைன்னு கேள்விப்பட்டனே. இருந்துட்டு போட்டு, அத பத்தி நமக்கு என்ன? அடே, கோழி குருடா இருந்தாலும் குழம்பு ருசியா இருக்குதாங்கிறதா நமக்கு முக்கியம். எப்படி முடிச்சீங்க? வலை போட்டு புடிச்சோம். போடா கோமடி தலையா. அடே, பழம் பழுக்கலன்னாலும் இந்த ஆளினால் அழகுராஜா புகை போட்டு பழுக்க வச்சிருவான். இதெல்லாம் போய் ஊருக்குள்ள சொல்லு. அதுவும் குறிப்பா அம்மனியக்கா கிட்ட சொல்றேன். அந்த கேரியர் உன்னை எல்லாம் நம்பி வைக்க முடியாதுப்பா. என்ன அந்த ஊமை வீடு எங்க இருக்கு? விலாசம் அந்த தெரியுது பாரு, ஒரு மரம். ஆமா, அங்க போய் கோகிலா, கோகிலா. என்னம்மா? கோகிலா இல்லையம்மா? இருக்கா. கோகிலா, இங்க வாமா. உள்ள வாங்களே. பரவாயில்லம்மா, அவங்க மாமா ஊர்ல இருந்து வந்திருக்காரு, அதான் கூட்டு போலான்னு வந்தேன். எப்ப பார்த்தாலும் விளையாட்டுதான். வீட்லயும் அதே தகராறு தான். அப்பா இல்லையாம்மா? இல்ல, எங்க வெளியில போயிருக்காரு. அப்படின்னா அவ இங்கே இருக்கட்டும், நான் அப்புறம் வந்து கூட்டு போறேன். இல்ல இல்ல பரவாயில்ல, கூட்டிட்டு போயிடுங்க. சரி வா. அப்புறமா வானா? இந்த ஊர்ல நீங்களாவது மனசு வச்சு எனக்கு வீடு கொடுக்கறேன்னு சொன்னீங்களே. ஏதோ உங்க கஷ்டத்தை சொன்னீங்க, கேட்கறதுக்கே பரிதாபமா இருந்தது. இவர் கோயில்ல பார்த்த ஆளாச்சே, இவர் எதுக்கு இங்க வந்தாரு? அம்மா, ரேஷன் கடையில் வேலை செய்யற பையம்மா. படுக்க இடம் இல்லாம கோயில் திண்ணையில படுத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம வீடுதான் காலியா இருக்குன்னு வாடகைக்கு விடலான்னு கூட்டிட்டு வந்தேன். நீ என்னமா சொல்ற? உங்க இஷ்டம்பா. இவரும் நம்மள மாதிரி தான். இவருக்குன்னு யாரும் இல்ல. வாடகை 5 ரூபாய். அட்வான்ஸ் எல்லாம் கொண்டிருக்கில்ல? அது இல்லாம எப்படிங்க? $4.25 ரூபாய் இருக்குங்க. 4 அணா அடுத்த வாரம் கண்டிப்பா தரேன். வா போலாம். பொம்பளைக்கு தான் முன்னாடி வச்சிருவீங்க. அடுப்பத்தை வச்சு அவங்க சோறு போடுறவங்க அவங்க தானேயா? பில்லு போடுற கதை எழுதுறியா? சீக்கிரம் எழுதி குடியா, எங்களுக்கு வேற வேலை இல்ல. உங்களுக்கு என்ன வேணுமா? 6 கிலோ அரிசி. அதுக்கப்புறம் மறுபடியும் 6 கிலோ அரிசி. இந்தாங்க பாட்டி.
மாவு எதுக்கு எடுக்கிற? யோ, மாவாட வைக்கிறீங்க மாவு என்னாலே திங்க முடியலையே. இந்த மனுஷங்க எப்படாதீங்க. அடுத்த தடவை வருவேன். விட்றா அவனை. எப்போ வாடா? கூப்பன் கார்டுல குடும்ப பேர் இருக்குது. அவ பேர் எதுவா இருக்கும்? கண்டிப்பா செங்கமலமா இருக்காது. இருக்கிற பேர்ல புஷ்பா தான் நல்ல பேரு. அவ பேர் புஷ்பாவா தான் இருக்கும். அவளை பார்த்தா எப்படி கூப்பிடுறது? புஷ்பா, புஷ்பா, புஷ்பா. ஏண்டி அம்மா சந்தில வாங்கின சாமானை எல்லாம் சரியா எடுத்துக்கிட்டு வந்தியா இல்ல அங்கேயே கிழவி பேசாம வா. நான் பாட்டுக்கு கேட்டுக்கிட்டே வர நீ பாட்டுக்கு பேசாம போறியே என்ன அர்த்தம்? பேசாம வான்னு சொல்றேன்ல. ஆமா ரேஷன் கார்டை கடையிலேயே வச்சுட்டு வந்துட்டியே அதை போய் எடுத்தாலும் இல்ல? புஷ்பா, ஆமா வேணும் தான் வச்சுட்டு வந்தேன். அதுக்கு என்ன? புஷ்பா. ஏன்பா என் பேர் உனக்கு எப்படிப்பா தெரியும்? புஷ்பா, நான் உங்களை இல்ல நான் ஐயோ அம்மா நான் உங்களை எதுக்குறீங்க? ஐயோ அழாத பாட்டி வாய் திறந்து கத்துனீங்க பாரு. ஐயோ பாத்தாட்டு குடுத்தாட்டு வரீங்க. ஏய், கிழவி, ஏன் அழற? விட்டுட்டு போன கிழவன் அப்படியே போயிட்டானா? என்ன இருக்கு? ஏன் கிழவி அழற? இந்த தம்பி என்ன புஷ்பா புஷ்பால கூப்பிட்ட உடனே ஓடி போற என் புருஷனா வந்துருச்சியா. அவர் அப்படித்தான் என்ன பிரியுமா? புஷ் புஷ் கூப்பிட ஏய், வரியா? நிறுத்து. உன் புருஷன் எப்படி கூப்பிடுவாரு? புஷ் புஷ் கூப்பிட வரியா? புஷ் புஷ்னு கூப்பிடுவாரா? அந்த கிழவி நல்லா சொல்ல சொல்லு. என் காதுல என்னமோ மாதிரி விழுது. வா பாட்டி போலாம். யாரா ஓரம் கட்டுறவன்? நான் தாங்க. அட நீயா? பையல பாத்தியா? ஊருக்குள்ள வரும்போது வேட்டி சட்டை இல்லாம வந்தா இப்ப பேண்ட் சட்டை போட்டிருக்கான். போற போக்க பார்த்தா இன் பண்ணிடுவான் போட்டிருக்கு. சீக்கிரமா இன் பண்ணிருங்கடா. அவராவது புல் பேண்ட் போட்டிருக்காரு. நீங்க ஆப் டவுசர் தானே போட்டிருக்கீங்க? நானாவது ஆப் ட்ரவுசர் போட்டிருக்கேன். ஊருக்குள்ள ரொம்ப பையன் கோட்டர் ட்ரவுசர் தாண்டி போட்டிருக்கான். ஏண்டி? ஏண்டி ரேஷன் கார்டை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? பேசாம தூங்க மாட்டேன். புஷ்பா, புஷ்பா. ஏய் இந்த பக்கம் திரும்ப. அங்க என்ன பேய் கூட பேசிக்கிட்டு இருக்கிற? பேயும் பேய் சேர்ந்ததா கொட்டம் அடிக்க முடியும். நீயும் நானும் சேர்ந்து என்ன பண்ண முடியும்? நீதான் கொள்ளிவாய் பிசாசாச்சே. சின்ன வயசுல என்ன பாத்துருந்தா இப்படி சொல்லுவியா? என் பாட்டி என்னம்மா ஊருக்குள்ள எத்தனை பேருக்கு சாவு வருது, உனக்கு வர மாட்டேங்குதே. அடி திருட்டு முண்டை. தண்ணீர் சுடுவதென்ன, சரஞ்சரமாய் பாய்வதென்ன. சரஞ்சரமாப்பா இதா சுத்த வேகரம் கட்ட மனுஷனா இருக்கிற பொம்பளை குடிக்கிறாங்களோ. இந்த பக்கம் நீ வரலாமா? யாரு இந்த ஸ்வரூப் ராணிங்க? இவளுக்கு எல்லாம் ஒரு பொம்பளைங்க. இவளுங்க குளிக்கிறத பாக்குறதுக்கு நாங்க சைக்கிள் எடுத்து அமுத்திட்டு வர்றோமாக்கு. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. நீ நான் குளிக்கல வந்து பாக்குற ஆளாச்சு. எங்க இந்த பக்கம் வந்ததுக்கு வேகரம் சொல்லு பாக்கல. ஏன் காரணம் சொல்ல முடியாதாக்கு? எனக்கு ரொம்ப நாளா தண்ணியில சைக்கிள் விட்டு பாக்கணும்னு ஆசை. அதான் விட்டேன். ஏய், உங்ககிட்ட என்னங்கடி பேச்சு வேண்டி இருக்கு? வந்தமா பானை கழுவுறமா தண்ணி தூக்கணுமான்னு போறாங்கடி. ஏமாறாட்டா ஏனக்கா இந்த தண்ணி எவ்வளவு ருசியா இருக்கு தெரியுமா? ஆருக்கு தெரியும், வேகரம் சொல்லி தெரிஞ்சுக்கிற. எங்க ஊர் ஆழந்தர மேல வரதுனாலதான் இவ்வளவு ருசியா இருக்கு. ஏன் சொல்ல மாட்டேன்? நீதான் பூளமேட்டுக்காரன கல்யாணம் பண்ணவளாச்சு சொல்லாமையா இருப்ப. இன்னைக்கு சொல்றேன் தெரிஞ்சுக்க. இந்த தண்ணி எங்க ஊர் மாதம்பட்டி மேல வரதுனாலதான் இவ்வளவு ருசியா இருக்கு. வேணா என் ரூட்காரு கேட்டு பாரு. ஏனுங்க அங்க என்ன நாட்டா? ஆமாண்டி, நீ பிறந்தது ஒரு ஊரு, அதுக்கு ஒரு பேரு, அது மேல வருதா இந்த ஆறு, அதனால இந்த தண்ணி ருசியா இருக்குதா? அடியே, நீ சொல்றதெல்லாம் காரணம் இல்ல. இந்த தண்ணி ருசியா இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? அங்க பாரு, 5 ஆர்ஸ் பவர் மோட்டர் திறந்து விட்ட மாதிரி சல்லுன்னு விடுறானுங்க. நில்லு. ஏத்தியே எங்க பாட்டிய புஷ்பா புஷ்பான்னு கூப்பிட்ட? உங்க பாட்டி பேர் தான் புஷ்பான்னு எனக்கு தெரியாது. ரேஷன் கார்டுல புஷ்பான்னு பேர் இருந்தது, அதான் கூப்பிட்டுட்டேன். புஷ்பாங்கிற பேர் இருந்தா கூப்பிடுறதா? இல்ல,
உங்க பேரு புஷ்பான்னு நினைச்சு கூப்பிட்டுட்டேன். என் பேரு அஹ், என் பேரு புஷ்பாவா இருந்தா கூப்பிடுவியா? ஆ? இனிமே கூப்பிட மாட்டேன். இனிமே கூப்பிட மாட்டேன். இந்த வேலையெல்லாம் வேண்டாம். இனிமே கூப்பிடுறதா இருந்தா செங்கமலன்னு லட்சணமா கூப்பிடு. அதான் என் பேரு. சரி. அது என்ன கையில? பூவு. கொடு. ஒரு பொண்ணு கையில ஒரு ஆம்பளை பூ கொடுத்தா என்ன அர்த்தம்? எனக்கு தெரியாதுங்க. ஐயோ, இந்தா இத தின்னுட்டு 3 சுத்து சுத்தி சாமி கும்பிடு, புரியும். இப்படி சரி. செங்கமலம் 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 செங்கமலம். இத பார், நீ கொடுத்த பூவை தலையில வச்சுக்கிட்ட. இதுக்கு என்ன அர்த்தம்? பத்து மாசம் சுமந்து பெத்து வளர்த்து நல்லா இருக்கட்டுமேன்னு கல்யாணத்தை பண்ணி வச்சா புது பொண்டாட்டி வந்த உடனே சத்திரத்துல போய் படுன்னு துரத்தி விட்டுட்டான். என்ன மாதிரி இன்னும் எத்தனை பேர் இந்த ஊர்ல கஷ்டப்படுறாங்களோ. இவனுங்கெல்லாம் நல்லா இருப்பானுங்களா? ஆ? இது என்னடா இது புது கதையா இருக்கு? எங்க அம்மா ராத்திரி பாத்துட்டு சொன்னா அதான் சொன்னேன். நம்ம ஊருக்குள்ள ஒரு சமாச்சாரம் கேள்விப்பட்டா போதும், உடனே கண்ணு மூக்கு காது வச்சு பேச ஆரம்பிச்சிடுவீங்க. அட, இல்லாம புகையாது, அல்லாம குறையாது. அத முதல்ல தெரிஞ்சுக்குங்க. இந்த கிழவனுக்கு ஒரு பழக்கம்யா. ஒரு பழமொழி தெரிஞ்சு வச்சுக்குவானுங்க. எங்க போனாலும் அதை பத்தி பேசிட்டு இருப்பானுங்க. ஜாதி சனம்னு ஒண்ணு இருக்குல்லப்பா. 10 குடியானவங்க மத்தியில நம்ம ஊருக்குள்ள அப்பனும் மகளும் எப்படி நடந்துக்கிறாங்க, இது அவங்க கேள்விப்பட்டா மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அட சின்னியப்பா, வாய்க்கால்ல ஓடுற தண்ணிய வரப்புல வெட்டி விட்டா பாத்தியில பாயாமலா இருக்கும். அது காஞ்ச மண்ணு கப்புன்னு இழுத்துருச்சு. அதோ வரப்ப வெட்டி விட்டான் வரான் பாரு. ஏய் நில்டா, ராத்திரி பூரா மண்டபத்துல வைதேகி வைதேகி எழுதி வைக்கிற, என்னடா அர்த்தம்? ஆ? அட பேசண்டா. பாத்தியா, நாம எவ்வளவு மரியாதையா கேட்டோம், அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான் பாரு. அம்மா, அம்மா வைதேகி. ஐயோ, அப்பா, என்னப்பா இது? ஒரே காயமா இருக்கு. ஒண்ணு இல்லம்மா, சாராய கடையில உன்னை பத்தி ஒருத்தன் தப்பா பேசிட்டம்மா. அவனை நான் அடிச்சிட்டம்மா. எனக்கு வயசாயிடுச்சு இல்லையா, அதனால அந்த 4 பேருக்கு என்னால திருப்பி அடிக்க முடியலம்மா. பேசுறவங்க பேசிட்டு போட்டும்பா, நீங்க அவசரப்பட்டு. ஏமா, நாம தான் அந்த சாமியை தினமும் கும்பிடுறோமே, அந்த கடவுளுக்கு நம்ம மேல மாத்திரம் ஏமா இப்படி ஒரு ஓர வஞ்சனை?